இருக்காதீங்க. அதான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோல, அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு நீங்க தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆமா சித்தப்பா, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் இங்க வரணும், நான் அவனை. வாய மூடு அண்ணே. எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கு அவன் 2 தட்டு தட்டியிருந்தா இவ்வளவு தூரம் பிரச்சனை வந்திருக்குமா? எல்லாம் பொடியில இருந்துகிட்டு அவங்கிட்ட போய் தேவையில்லாம நான் அசிங்கப்பட வச்சுட்டேன். ஒருத்தன் என் மேல கையை வச்சுட்டு என்னிட்ட தப்பிச்சு போயிட்டான். ஆமா, என்ன அடிக்கும் போது நான் அடி வாங்கிட்டு வந்தேன். அப்படியே உன்னை கூட்டு போனேன், நீ அப்படியே கிழிச்சு கேப்பேன் நட்டுட்ட. போவியா? டேய், அப்பா கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? அவனை விடுறான். இன்னமா கேட்டு சொல்றானுங்க, நீ என் மேல ஒருத்த கையை வச்சுட்டு போய் இவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கான். அதை நினைச்சாவே எனக்கு. அண்ணே, கவலைப்படாதீங்க. 1 மணி நேரத்துல அவனை தூக்கிட்டு வந்துட்டு கால் பண்றேன்னு சொன்னானுங்க. கண்டிப்பா தூக்கிட்டு வந்துருவானுங்க. அவன் சாவு நம்ம கையில தான். அன்னைக்கு ஏதோ ஒரு மூணுல இருந்தோம், அதனால அவன் தப்பிச்சுட்டான். நம்மள்ட்ட இருந்து ஒருத்தர் தப்பிச்சானா அவன் நல்லா வாழ்ந்துட முடியுமா என்ன? ஏதோ 3 நாள் சந்தோஷமா இருந்துட்டு போன்னு விட்டாச்சு. கண்டிப்பா இன்னைக்கு அவன் சாவு உறுதினா. ஹலோ, சொல்லு அண்ணே. பையன் பேர் என்ன சொன்னீங்க? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எத்தனை தடவை சொல்றது? பையன் பேரு ஜீவன். அண்ணே, அது மன்னிச்சுக்கோங்கண்ணே. என்ன என்ன சொல்ற நீ? பையன் ஜெகானை விட்டு பையனே. இடம் பெரிய இடம். எங்க மதுரையை சுத்திலாம் அவங்க சொல்றதுதானே. நாங்க கூட எதாவது செய்யணும்னா அவங்க சொன்னாதான் நடக்கும். என்கிட்ட பேசுன மாதிரி வேற யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசாதீங்க. இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்கண்ணே. என்ன சொல்ற? ஆமாண்ணே, உங்களுக்கு தான் சொல்றேன். அண்ணன்டையும் சொல்லி புரிய வைங்க. இது சம்பந்தமா இனிமே யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேசாதீங்க. வச்சிடறேன். ஹலோ அண்ணே, அது சி வெக்கமல்ல. ஒரு பொடியில தூக்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நானே களத்துல இறங்குறேன். அன்னைக்கு மிஸ் ஆயிட்டான். இந்த தடவை கண்டிப்பா அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை நான் பார்க்காம விடுறதில்ல. பொடியனுக்கு இவ்வளவா? ரவிதாஸோட சொந்த ஊர் தானே போயிருக்காங்க. எல்லாரும் கிளம்புங்க. அவனை இல்லனே கொஞ்சம் பொறுமையா. அப்பா சொல்றதான் கரெக்ட். என்ன மதுல ஒரு பெரிய பிஸ்தாவாமா? இதுல எல்லாம் இருக்கே, அவன் ஊர்ல வச்சே அவனை முடிக்கணும். அப்பதான் நம்ம பவர் என்னன்னு அவனுக்கு தெரியும். இல்லைண்ணே, அவங்க சொல்றத பார்த்தா மதுரையை சுத்தியும் அவங்க தான் போல. அதனால கொஞ்சம் யோசிச்சு தானே இறங்கணும். என்னடா பயப்படுறியா? பயப்படலனே. இடம் பெருசா இருக்கனால ஸ்கெட்ச் போட்டு தான் தூக்கணும்னு சொல்றேன். எடுத்தும் கௌத்தும் பண்ணோம்னா அன்னைக்கானமே அந்த மாதிரி தான் நிக்கணும். அதுக்கு தான் யோசிச்சு எதா இருந்தாலும் பண்ணலான்னு சொல்றேன். பா, இவன் நம்மளா ஒன்றும் கதையாகாதுப்பா. ஏதோ டம்மி பீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அந்த ஆள் எதையோ எனத்தையோ சொல்லி விட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்து அவனை பார்த்தா அப்படியே தெரியுது. வாங்கப்பா, கிளம்புங்கப்பா. நீங்க சொல்றதான் கரெக்ட். இவங்கடா இவ்வளோ லேட் பண்றாங்க? ஏண்டா? அதான் கோயிலுக்கு வந்தாச்சுல்ல, அவனவனுங்க போய் சுற்றி பார்க்கனா பாருங்க. டைமிங் சொல்லுங்க, மறுபடியும் இதே இடத்துக்கு வரணும்னு சொல்லிருங்க. அவங்க வந்துடுவாங்க. அவங்களாம் இழுத்து எடுத்துருச்சா நம்ம ஒரு இடம் பார்க்க முடியாதுடா. ஆமாடா, கார்த்திக் சொல்ற மாதிரி அவள் கூடலாம் நம்ம போய் சுற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, எங்கேயும் போக முடியாது. இப்படியே ஒவ்வொரு இடமா உட்காந்து லேட் ஆகிட்டே இருக்க வேண்டியதான். அதனால டைமிங் சொல்லு, ஒரு இடத்துல இங்கே கரெக்டாக அந்த டைமிங் வந்துடணும்னு. அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம்டா. ஓகேடா. சாமிலாம் கும்பிட்டியாடா? ம், ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு தலைவலினாவே எனக்கு பயமா இருக்குடா. நிஜமாவே தலை தாண்டா வலிக்குது. நான் வந்ததுலேருந்து ஒரு குரங்கு கூட பார்க்கவே இல்லடி. ஆமாம், முன்னெல்லாம் எவ்வளோ குரங்கு இருக்கும்ல, இப்போல்லாம் அவ்வளோவா இல்லைல்ல. முன்னாடிலாம் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட முடியாதுடி. எங்கள் பைனாப்பிள், நெல்லிக்காய், மாங்காய் இதெல்லாம் உப்பு மிளகா போட்டு தருவாங்க. அந்த பொடி போட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கேயே சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த குரங்கு இருக்கனால சாப்பிடவே முடியாது. எல்லாத்தையும் பறிச்சுட்டு ஓடிடும். ஆனால் இப்போ பாரு, ஒரு குரங்கு கூட காணோண்டி. இப்போ என்ன, நீ பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடு, அதான் ஒரு குரங்கு கூட இல்லையே. நீ என்னவோ குரங்குக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க முடியாத மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க. அதுவும் தான். அது சரி. என்னடி, என்னாச்சு? இவங்க இங்கே என்னடி பண்ணுறாங்க? நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்? அது சாமி கும்பிட வந்தோம். அது மாதிரி தான் அவங்களும் சாமி கும்பிட வந்திருப்பாங்க. என்ன 2 பேர் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? எது? ஏய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா நடிக்காதடி. ஒன்றுமே தெரியாதமா தானே எல்லா வேலையும் பார்க்குறீங்க. அடி வாங்க போகிற பையன்கிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதோ ஃபோன் பண்ணோன்னு சொன்னீல, அதுக்கப்புறம் மலையேற ஆரம்பிச்சிட்டா. டவர் கிடைக்க ரொம்ப கஷ்டம்டா. நீ வேணா ஃபோன் பண்ணி பேச. இரு ஏதாவது பிளான் இருக்கும். அர்ஜுன் கிட்ட கேட்கலாம். ஏய் அர்ஜுன். ஹே சக்தி,
இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆரம்பிச்சிட்டியா? உன்னை பார்த்ததும் சார் மூஞ்சியை பாரு, அப்படியே 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது. சும்மா இருடி. அப்புறம் மலைக்கு நடந்தே போகணும், நீங்க கார் கூட வேணான்ட்டு இன்னும் இங்க இருக்கீங்க. மற்றவங்கெல்லாம் இங்க எல்லாரும் மலையேற ஆரம்பிச்சாச்சா? தெரியலையே, நாங்கள் உள்ளே வந்தோம், சாமி பார்க்க ஃப்ரீயாக இருந்தது, போய் சாமி கும்பிட்டுட்டு வெளில வந்து பார்த்தா நீங்கள் நிற்கிறீங்க. மற்றவங்களாம் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு தெரியாதுல்ல, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னா அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். சக்தி, ஓ போலாமே. அது டேய், என்ன நடக்குது? விடுறா, இதெல்லாம் கண்டுக்காத. இப்ப என்ன, அவ கூட போறியா? அப்போ நான் உன்னை நம்பி வந்தேனே, என்ன பண்ண சொல்ற? டேய், அப்படிலாம் இல்லடா. சக்தி சும்மா ஏதோ என்ன வம்பு கழுத்துட்டு இருக்கா. நீ வேற. சரி, நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசணும்னு சொன்னேன்ல, நான் பேசிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. அப்புறம் சக்தி, கார்த்திகை காணோம், நீ மட்டும் இருக்க? ஹலோ, என்ன? இல்லம்மா, நீ இருக்கிறதுல தானே கார்த்திக் இருப்பான், அதான் ஆளை காணோமேன்னு கேட்டேன். ஹே கயால், சொல்லி வை. சும்மா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பழுத்துட்டு இருக்காங்க. எப்படி என்னை மட்டும் மாட்டி விட்டல, இப்போ நீயே சரி பண்ணிக்கோ. நான் போகிறேன். ஏய் சக்தி நீ, நானும் வரேன். ஹலோ, ஓய். என்ன? அவள் தான் உன்னை வேணான்ட்டு போயிட்டால, அவளை கார்த்திக் பார்த்துப்பான். நான் பாரு இங்கே தனியாக நின்றுட்டுருக்கேன். என் கூட வையேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சுற்றி பார்க்கலாம். உங்களை உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கல்ல, அவங்க கூட போய் சுற்றி பாருங்க. அவன் கூடலாம் நிறைய சுற்றி பார்த்தாச்சு. இப்போ மேடம் என் கூட வாங்க. ஆ ம் ரொம்ப ஊற பண்ணாத, வா போகலாம். ம் அதான் உங்கள் ஃப்ரெண்டு வரேனாங்கல்ல, அப்புறம் என்ன? அதை நாங்கள் பார்த்துக்குறோம், இப்போ வாங்க போகலாம். இல்லை சக்தி, நீ லூஸா இல்லை லூஸ் மாதிரி நடிக்கிறியா? அவள் வேணும் தானே என் கொண்டு விட்டுட்டு போயிருக்கா, அப்புறம் என்ன? என்னது? வா, டைம் ஆச்சு. ஹலோ, எதுக்கு கூப்பிட்டீங்க? எல்லாரும் தேடுவாங்க. ஆமாம், உன்னை தேடுறது அவங்களுக்குலாம் வேலை பாரு. அவன் ஜோடியாக சுற்றிட்டு இருக்கான். வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், சிக்க மாட்டேங்கிற. இதுக்கு ஃபோனே பரவாயில்ல, எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்ப? அங்கேருந்து உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக வந்தால் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிற, என்னை பார்த்தாவே ஓடிடுற. என்ன இதெல்லாம்? அது எங்கள் அண்ணன்கள், எங்கள் அம்மா, அத்தைங்க, பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல. அடேங்கப்பா, இல்லைன்னா மட்டும் மேடம் அப்படியே. இப்போ கூட பாரு, வேற எங்கேயோ பார்த்து எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்க. போங்க, நான் போகணும். எது போகணுமா? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் உன்னை இங்கே வர சொன்னேன். என்ன விஷயம்? அதுக்கு தலையை பார்த்தே கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாது. என்ன பாரு. என்னன்னு சொல்லுங்க. அதுவா, அது ஹே மித்து, என்ன பண்றீங்க? மித்து, என்னடி ரொம்ப ஓவரா பண்ற? மித்து என்ன பண்றீங்க? மித்து, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது கோயில், முதல் விடுங்க, நான் போகணும். ஓ அப்படியா? நான் உன்னை விடணும்னா நீ எனக்கு என்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? அதுவா, அது ஃபோனில் எனக்கு ஓகே சொன்னேன்ல, அதை இப்போ இங்கே
நேரில் என்கிட்ட சொல்லு. எது? ம், அதெல்லாம் முடியாது. அப்போது நீயும் இங்கேருந்து போக முடியாது. மித்து, எங்கள் அண்ணனுங்கெல்லாம் இங்கே தான் இருக்கானுங்க, மறந்துட்டீங்களா? ஏன் உங்கள் அண்ணனுங்க என்ன பெரிய இவனுங்களா அவங்கள பார்த்து நான் பயப்படுறதுக்கு? எப்பா உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? விடுங்க. ம், நீ சொல்லு, நான் விடுறேன். இப்போ எப்படி? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், விடுங்க. ம், என் காது கேட்காது. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா உங்கள் அம்மா இருக்காங்க, உங்கள் அப்பா இருக்காங்க, உங்கள் ஆயா இருக்காங்கன்னு என்கிட்ட வரவே மாட்டேன். எனக்கு கிடச்சிருக்க சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பலை. கமான், சீக்கிரம் சொல்லு. எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் லேட் ஆகிட்டுருக்கு. மித்து, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? இப்போ எப்படி? இப்போதான் இதோ நீ இருக்க, இதோ உன் முன்னாடி நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் தானே. ம், சொல்லு மித்து ப்ளீஸ். சீக்கிரம். ப்ளீஸ் மித்து. இவ்வளோ நேரத்துக்குள்ள நீ சொல்லிட்டே போயிருக்கலாம். ம், கம்மான். ம், அப்போ கண்ணை மூடுங்க. எது? கண்ணை மூடணுமா? ஏன் வேற ஏதாவது தரப்போறியா? ம், ரொம்ப தான் ஆசை. கண்ணை மூடுங்க. எதுக்கு? கண்ணை மூடுங்க மித்து. அதெல்லாம் முடியாது, நீ சொல்லு. இப்படி நீ மாட்டி விட்டீங்க கடவுளே. கடவுளை ஏண்டி கூப்பிடுற? லேட் ஆகிட்டே இருக்கு. எனக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணன் எவனா வந்தானுங்க, நீ செத்த. ஏன் உங்களை மட்டும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்களா? அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சீக்கிரம். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைப்ப? ம், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடி பண்ற? போங்க மித்து. என்ன கேட்டீங்க சொன்னா கிண்டல் பண்றீங்க? சரி சரி, ஓகே. அது ஏன் ஃபீல் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண? எது? ம், என்ன கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. அதெல்லாம் முடியாது. கையிடுங்க, நான் போகணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இவ்வளோ தூரம் வந்தாச்சுல்ல, இன்னும் கொஞ்சம் தானே, ப்ளீஸ். டே மித்து, எங்கடா இருக்க? மித்து. பூச்சு பூச்சு, யாரும் கூப்பிடுறாங்க. போச்சுடா, வந்துட்டானுங்களா? சரி விடுங்க, வந்துட போகிறாங்க. ஐ லவ் யூடா பொறுக்கி. ஹேய், ஹே மலர். கேடி, என்கிட்ட சிக்காமல போவ? அப்ப இருக்குடி உனக்கு. டேய், உன்னை எங்கெல்லாம் தான் தேடுறது? எங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டே வந்தேன். அப்படியே இங்க வந்தோடனே ஒரு ஃபோன் கால் வந்தது, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி வா, உனக்கும் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ம், வா போலாம். ஃபோன் எடு. விக்கி, அந்த டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு சைன் பண்ணிட்டியா? விக்கி, ம், நான் என்ன கேட்டுட்டு நீ என்ன ஃபோனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க? என்னம்மா? டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டியான்னு கேட்டேன். ம், ச்சே, இந்த ஃபோன் வந்ததுலேருந்து இந்த பசங்க என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த ஃபோனில் அப்படி என்ன தான் இருக்கோ, என்னவோ பண்ணி தொலை. இந்த ஷர்ட்ல எல்லாம் இருக்கே, இதுதான் நீ அடுத்து வாங்கணும். என்ன சரிங்க? இப்போ தான் போகுது, சீக்கிரம் எடு. என்ன ஃபோன் பண்ணிருக்கா? ஏடா என் மூஞ்சி பார்த்துட்டு இருக்க? ஃபோன் அடிக்கிறதுல எடுத்து பேசு. ம், ம், ஹலோ, சொல்டா. ஹலோ, சொல்லுடா. எங்கே இருக்க? ஏண்டா, என்னாச்சு வீட்டில்? நாங்களாம் எங்கே இருக்கோன்னு தெரியுமா? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம்டா, சரியாக டவர் கிடைக்கல, நான் வெளியே வந்துக்கிறேன். கேக்குதா? சொல்டா. இவன் யார்கிட்ட பேசிட்டு வெளியே போகிறான்? ஃபைலை பாடுறான்னா அதை விட்டுட்டு ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கான். என்ன சொல்லு, காதில் வாங்குறதே கிடையாது. ஹலோ சுஜி, என்னாச்சு? நாங்கள்லாம் எங்கே இருக்கோன்னு தெரியுமான்னு கேட்டேன். ம், ம், அதான் அச்சு ஃபோன் பண்ணி சொன்னானே, எல்லாரும் அழகர் கோயில் போகிறீங்கன்னு. என்ன போயாச்சா? அப்போ உனக்கு தெரியுமா? அப்படியே நீ வரல? அதான் சொன்னேன்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, பிஸியாக இருக்கேன்னு. என்ன பிஸி? ஊருக்கு நீயும் தான் வந்திருக்க, ஆனால் எங்க கூட தங்காமல்
நீ உங்கள் அம்மா உன் தங்கச்சி எல்லாரும் தனியாக வேற ஒரு வீட்டில் இருக்கீங்க. அப்புறம் இப்போ எங்களோடலாம் அவ்வளோவா நீ ஜாயின் ஆகிறதே கிடையாது. இப்போ நாங்களாம் வெளில கிளம்பி வந்திருக்கோம், இப்போயும் வேலை இருக்குன்ற. அச்சும் உன் ஆஃபீஸ் தானே, அவன் ஃப்ரீயாக தானே இருக்கான், உனக்கு மட்டும் என்ன வேலை? என்னாச்சு சுச்சி? அதான் சொன்னேன்ல, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு. அவளோட ஒர்க் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்ருக்கேன். அம்மா கூடவே தான் இருக்காங்க. அதனால தான் என்னால் எங்கேயும் வெளியில் வர முடியல. அப்போது நான் இப்போ இங்கே கிளம்பி வான்னு சொன்னால் நீ வர மாட்டியா? என்னது, அழகர் கோயிலுக்கா? அதுவும் இப்பயா? ம், சான்ஸே இல்லை. எங்கள் அம்மா ஒரு 10 ஃபைலை கொடுத்து என்னை செக் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டுமேன்னு சொல்லி ஒரு 5 மினிட்ஸ் பெர்மிஷன் கேட்டு ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைமில் நீ கால் பண்ண. இப்போ கூட திரும்பி வந்தாலும் வருவாங்க. இன்னும் என்னடா ஃபோன் பேசிகிட்டு இருக்க வாடான்னு கூப்பிடுறதுக்காக. உனக்கு ஒன்று தெரியுதா இல்லையா? நீ முன்ன மாதிரி இல்லவே இல்லை. ஃபோன் பண்ணுறது கிடையாது, சேட் பண்ணுறது கிடையாது, நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது கிடையாது. அப்புறம் எங்களோடலாம் நீ மிங்கிள் ஆகிறதே கிடையாது. நீ மட்டும் தனியாகவே தான் இருக்க. அது உனக்கு தெரியுதா இல்லையா? ம் தெரியுது. என்ன பண்ண சொல்கிற? ஒர்க் ப்ரெஷர். அம்மா கிட்டேயும் என்னால் ஒன்றும் சொல்லவும் முடியல. ஸோ நான் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க, நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன் தெரியுமா? அப்படின்னா புரியல. ம், புரியாமலே இரு. அதெல்லாம் சரி, உங்கள் அண்ணா வந்திருக்கானாமே? ஆமாம், அவன் வந்து 2 days ஆச்சே. ஏன் உனக்கு இத்தனை நாளாக தெரியாதா? ம் தெரியும் தெரியும். கார்த்திக் என்னை பார்க்கறதுக்காக வந்தான். அப்போ தான் எனக்கு தெரியும். ஓ அப்படியா? சரி சரி, நான்லாம் ஞாபகத்தில் இருக்கேனா? ம் சுத்தமாக மறந்தே போயிட்டேன். இப்போ நீ ஃபோன் பண்ணப்போ கூட ஏதோ தெரிஞ்ச நம்பராக இருக்கே அப்படின்னு தான் அட்டன் பண்ணேன். அப்புறம் வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம் தான் ஓ நீயா அப்படின்னு தெரிஞ்சுது. ஓஹோ, சாருக்கு எங்கள் ஞாபகமே இல்லையோ? அப்போ நான் தான் கிறுக்கு மாதிரி உன்னை நினச்சிட்டு உனக்கு கால் பண்ணியிருக்கேன், உன்னை மிஸ் பண்ணுறோமேன்னு. என்ன சொன்ன? மிஸ் பண்ணுறியா? ஹலோ. அது வந்து அது ஐ மீன் எல்லார் கூடயும் நீ இருப்பியா? இப்போ நீ இல்லைன்னொன்னே அதை நான் அப்படியே சொன்னேன். ஓ அப்படி. ம் நம்பிட்டேன். உனக்கு தான் என் ஞாபகமே இல்லையே, அப்புறம் என்ன? சரி நான் வைக்கிறேன். ஹே இரு லூசா? அது எப்படி உன் ஞாபகம் இல்லாமல் நான் இருப்பேன்? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, மனசுக்குள்ள இருக்கதான் வெளியில் வரும். நீ என்னை மறந்துட்ட. ஹே சுஜி, லூசா நீ? அது எப்படி நான் உன்னை மறப்பேன்? ம் சொல்லு. நான் விளையாட்டுக்கு சொன்னேன், நீ நிஜம்னு நம்பிட்டியா? சுஜி ம், சுஜி அது எப்படி உன்னை மறப்பேன்னு என்கிட்ட கேட்குற? ம் அப்போது ஃபோன் பண்ணி சேட் பண்ணால் மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கணுமா? அப்படி இல்லைன்னா இருக்கக்கூடாதா? ம் என்ன ஒரு குட் மார்னிங் மாதிரி சொல்லலாம், அட்லீஸ்ட் குட் நைட் எதுக்குமே இல்லையே. அப்போ ஞாபகத்தில் இல்லைன்னு தானே அர்த்தம்? ஹே லூஸு, இதான் என்ன நீ புரிஞ்சுக்கிட்டதா? உங்கள் அண்ணா வந்திருக்கான், நீங்கள் எல்லாரும் ஃபங்க்ஷன் மூடில் இருப்பீங்க, பிஸியாக இருப்பேன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் நான் கால் பண்ண போய் உங்கள் அண்ணா வேற இருப்பான்ல, அதனால தான். நான் சொன்னேனா எங்கள் அண்ணா இருக்கான் கால் பண்ணாதேன்னு? எப்பப்பா பயங்கர கோவத்தில் இருக்க போல. ம் அதுக்கு தான் கால் பண்ணியா என்ன? கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. சரி, நீ இப்போ போய் என்ஜாய் பண்ண. ஈவினிங் நீ வரும்போது நான் அங்கே இருப்பேன். ஓகே? அப்படியா? ஈவினிங் அப்போ அங்கே வரையா? ம் கண்டிப்பாக வரேன். நிஜமா தானே? கண்டிப்பாக வருவேன்ல? ஹே கண்டிப்பாக வருவேன். இப்போ போய் என்ஜாய் பண்ண போ. அவங்கெல்லாம் உன்னை தேடலை, இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்க. எல்லாரும் எங்கே இருக்காங்க? ம், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. அப்போது நீ உன் வேலையை பார்க்குறியா? சரி ஓகே பாய். அதானே, ஏதாவது கேள்வி கேட்டால் உடனே பாய் சொல்லிடு. சரி ஓகே, இப்போ என்ஜாய் பண்ணு. ஈவினிங் மீட் பண்ணலாம். பாய். பாய் பாய். ஈவினிங் பார்க்கலாம். என்ன திடீர்னு மிஸ் பண்ணுறேன்னுலாம் சொல்கிறா? ம் டேய் விக்கி, உனக்கும் எங்கேயோ மச்சம் இருக்குடா. ம்
ஈவினிங் வந்து பார்க்குறேன். ஹாய் பேபி. ஹே சக்தி, என்ன எங்க பார்த்தாலும் நீயாவே தெரியுற? என்ன? ஆமா, அங்க பாரு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. 1 2 3 4 5 6 பேர், உன்னோட சேர்த்து 7 சக்தி இருக்கீங்க. அங்க என்ன குரங்கு? குரங்கு என்ன? டேய், கண்டுபிடிச்சிட்டாளா? ம், நீங்க தான் கொரியன் குரங்கு. சரி ஓகே, நான் கொரியன் குரங்கு, நீ இந்தியன் குரங்கு. ம், எப்படி மேட்ச் ஆகுதா? இங்க பாருங்க, நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமா நான் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் வந்திருக்கேன். சும்மா தேவையில்லாமல் என்னைய சீண்டி பார்க்குற வேலை வச்சுக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போக வேண்டியதானே, இப்போதைக்கு ஏன் பின்னாடி வந்தீங்க? இதுல எல்லாம் கதையா இருக்கே. நான் பாட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், அப்படியே உன்னை பார்த்தேன், சரி தெரிஞ்சவளாச்சேன்னு பேசினேன், அவ்வளோதான். மற்றபடிலாம் உன் பின்னாடி வரணும்னு நினச்சலாம் வரல. சரி பாய். ம், என்ன போயிட்டான்? என்ன, அவன் நம்மள்ட்ட போகணும் தானே, அதான் போயிட்டான். அதுக்கு என்ன? எப்பா, இவன் தொல்லை தாங்க முடியல. 2 வருஷம் கழிச்சு தானே வரேன்னா, உடனே வந்து ஐயோ எப்படியோ இப்போ போயிட்டான்ல, அப்புறம் மற்ற விஷயத்தை பார்த்துக்கலாம். நான் நல்லா குரங்கெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். இவன் வந்து 3 டேஸ் ஸ்பாயில் பண்ணிட்டான். ஏஜியல் ம், என்ன ஃப்ரீஸ் ஆயிட்ட? ம், செல்லக்குட்டி, இந்த பிளான் போட்டதே உன் கூட என்ஜாய் பண்ணதான். அப்படி இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நான் மட்டும் தனியாவா? ம் கார்த்திக், ம், என்ன நான் போயிட்டேனேன்னு ரொம்ப கவலையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஐ எம் ஹியர், ஆர் யூ ஹாப்பி? கார்த்திக், அதெல்லாம் பார்த்தாச்சு. கார்த்திக் என்ன பண்ணுறீங்க? நான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டீங்கன்னா அமைதியாக இருப்பேன், இல்லைன்னு வச்சுக்கோ. எது? அதுக்கு வேற யாராவது பாருங்க, வழி விடுங்க, நான் போகணும். நானும் அதான் சொல்கிறேன், வா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் சுற்றி பார்க்கலாம். கார்த்திக், ஏன்டா இப்படி எனக்கு படுத்துற? உனக்கு என்ன தாண்டா வேணும்? எத்தனை சொன்னாலும் உனக்கு காது கேட்காதா? சக்தி, உன் கூட ஆர்கியூ பண்ணுற மூலம் நான் இப்போ இல்லை, என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். மேடம் எப்படி? கார்த்திக் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதே தான் நானும் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ. இப்போ என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம், என் மூடை ஸ்பாயில் பண்ணாமல் அமைதியாக இருந்தாவே போதும். ஆமாம், இவர் பெரிய இவர் மூட ஸ்பாயில் பண்ணுறாங்க. முடிஞ்சு பாரு. ஆல்ரெடி இங்கே வந்து 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு, இனியும் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும், ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்ட போல. ம், என் மேலே உனக்கு அவ்வளோ பயமா? அது பயம்லாம் ஒன்றும் இல்லையே, அது காஃபி கொட்டிடுச்சு. காஃபி கொட்டிடுச்சு? ம், பரவாயில்ல, இந்த ட்ரெஸ்ஸு கூட கொஞ்சம் மேட்ச் ஆகுது. கார்த்திக், இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் என்னடி பண்ணுவேன்? ம், என்ன பண்ணுவேன்? சரி போகலாம். உய், உன் மனசு எப்படி மாறிடுச்சு? முதல்ல பார்த்துக்கிறேன், அப்புறம் பார்த்துக்கிறேன். முதல்ல பிடிக்கல, அப்புறம் பிடிச்சது. ஒரு மெல்லிய சந்தோஷம் வந்து உனது விழியில் வைந்தது இன்று. முதலா ஒரு மெல்லிய உற்சாகம் வந்து அழகி போலே பொய்தது இன்று. this is for you. என்ன இது? ம், தெரியல, ரோஸ். ஓ, அது எதுக்கு எனக்கு? சும்மா கொடுக்கணும்னு தோணுச்சு. நான் வாங்கலைன்னா என்ன பண்ணுவீங்க? நீ வாங்கினாதான் ஆச்சரியம், வாங்கலன்னா ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? நீ இதை வாங்கினாலும் வாங்கினாலும் உன்னை நான் லவ் பண்ணுறது தான். எது? லவ்வா? யா, ஐ ஆம் இன் லவ் வித் யூ. கார்த்திக், உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற அளவே இல்லையா? ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஹே ரவுடி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ ஐ லவ் யூ. கார்த்திக், கார்த்திக் என்ன சொல்கிறீங்க? யா,
ஐ லவ் யூ. நீ கேட்காமல் போனாலும் கத்தி சொல்லுவேன் baby, I love you. காதல் பித்து ஏறி மனப்பட்டான் அவளை சேர்க்கும் போல நீ சுத்தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் துண்டமாய் கொன்று போட்டது என்ன கொடிகின்ற காட்டிய தேகம் யாவும் பின்ன போலவே நின்று நான் என்னை என்னிடம் இல்லை என்று நான் பெண்ணை உன்னிடம் வந்தேன் தேட. ஹலோ, என்னடா கார்த்திக், என்னடா நடக்குது? சக்தி, ஏய் சக்தி, ம் என்ன நடக்குது? ஏய் சக்தி, சக்தி, என்னடா பண்ண? கையில் வா நம்ம போகலாம். என்னடி என்னாச்சு? போகலாம். கயல், ஓகே சக்தி வா போகலாம். சக்தி, கார்த்திக், டே அவ கையில் வா போகலாம். என்னடா? போட்டு விடு. நீ இப்போ என்ன பண்ணிருப்பன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அவளுக்கும் கொஞ்சம் டைம் கொடுறா, அவ யோசிக்கட்டும். என்னடா அப்போ இதுவரையிலும் அவன் என்னை லவ் பண்ணலன்னு சொல்றியா? அப்புறம் என்ன, நீ தான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கியே அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு. அப்படியேண்டா கொஞ்சம் டைம் கொடு, அவளே வருவா. இவன் ஏன்டா இப்படி இருக்கா? இவன் மட்டும் இல்லடா, என்ன எடுத்துக்கோ. நீ வெளில சொல்லிட்ட, நான் சொல்ல முடியல, அவ்வளோதான். எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான், பசங்க தான்டா பாவம். ஃப்ரீயாக விடுறா, நீ என்ன கான்ஃபிடென்ட்டாக இருக்கில்ல, அப்புறம் என்ன ப்ராப்ளம் உனக்கு? அதுவும் இல்லாமல் அவள் சக்தி, அது ஒரு ஞாபகத்தில் இருக்குல்ல. மேடம் எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் ஓவராக தான் பண்ணுவாங்க. இப்போது அவளுக்கே, அப்போது அவள் எப்படி இருப்பான்னு எல்லாம் எதிர்பார்த்து தானே பண்ணியிருப்ப. அப்புறம் ஃபீல் பண்ணுற. ஃப்ரீயாக விடு. ம் சரி வா, நான் ஜிவியை விட்டுட்டு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. அவன் என்ன பண்ணுறான்னே தெரியல. அவன் என் மேலே செம்ம கோவத்தில் இருப்பான். வா போகலாம். அப்போது கையலோட டூயட் பாடிட்டு இருந்தேன் எவ்வளோ நேரம். ஆமாம், அப்படியே பாடிட்டாலும் நீ வேற ஏன்டா. வா போகலாம். வா, எவ்வளோ அழகா இருக்கா இன்னைக்கு இவ்வளோ. சே, இந்த எருமைங்களா எங்கே போனாங்கன்னே தெரில. கொஞ்ச நேரம் இருங்கடி, சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லங்களும் ஆளை காணோம். மேடம் ஒரு நிமிஷம். டேய் யார்ரா நீ? ஏங்க ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? உங்கள் அழகின் ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ம் தொடப்பு கட்ட, முதல்ல கால் எடுறா. இருங்க இருங்க, இப்படிலாம் கோவப்பட்டா எப்படி? இப்போ நீ கால் எடுக்க போறியா இல்லையா? என்ன மேடம், தீர்த்த தொட்டிக்கலாம் மேலே போயிட்டு வந்திருக்கீங்க, தீர்த்தம் விடாம வந்திருக்கீங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? முதல் கால் எடுக்க போறியா இல்லையா? கால் எடுத்துட்டேன், போதுமா? சி, இருங்க இருங்க, அதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? காலை தான் எடுத்திருக்கேன், கை வைக்க வேணாம். டேய் அட இருடி, ரொம்ப தான் ஓவரா பண்ற. பாஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏய் எங்க ஓடுற? நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் நீ வேற யாரா? சிவ பூஜையில கரடி பூந்த மாதிரி மோதல்றா. ரொம்ப நேரமா அந்த கை நீட்டிகிட்டே இருக்கீங்களே, எதுக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இல்ல, இந்த பொண்ணை தொடணும் தானே? அது அது வந்து என்ன பாஸ், தொடணும்னு வந்துட்டு அப்படின்னு என்ன இப்படி? வாங்க வந்து தொடுங்க. இவன் என்ன பண்றான்? ஓ, அப்ப நீயும் நம்மால் தானா? இதோ வரேன். என்ன அவன் பக்கத்துல போய் நின்னுட்டா என்ன? அவன் கொஞ்சம் கலரா அழகா இருக்கானே, நான் அவன்கிட்ட போறியா? ஏய், வார்த்தையை பார்த்து பேசு, பேத்துருவேன். இதோட ஹீரோ. எப்படி உன் மேல கை வைக்கணும் தானே ஆசைப்பட்டேன். பைடா பார்க்கலாம். ஏங்க பிரச்சனை வேணாம், வாங்க போயிடலாம். வைக்கலாண்டா போறேன். பைடா பார்க்கலாம். ஏங்க வேண்டாம், அவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு, வாங்க போயிடலாம். பைடா. ஜிவி ப்ளீஸ் வாங்க போயிடலாம். பொறுக்கி ரேஸ்கல், இதுக்குன்னே வருவீங்களாடா? வேண்டாம் வாங்க போகலாம். ஏங்க ஓடிடுங்க, எல்லாம் உங்களை கொன்னே போட்டுருவாங்க. ஐயோ, இவன் அடிச்ச அடியில காது கொயின்னு சவுண்ட் கேக்குது, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குதே. பொறுக்கி. தேங்க்யூ. ஹே, உனக்கு அறிவில்ல? அவன் அவ்வளவு தூரம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. பல்லாருன்னு ஒன்று கொடுக்காம என்கிட்ட எவ்வளவு பேசுற? ம் நீங்களும் அவங்களும் என்ன ஒண்ணா? என்கிட்ட மட்டும் நல்லா பேசு. ஏன் அவனுக்கு என்ன? அவன் பொறுக்கி கேடு கட்டவன். இதெல்லாம் நல்லா சொல்லு. நான் மட்டும் இங்க வரல, இப்போ இங்க என்ன இருக்கும் தெரியுமா? அதான் வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? நீங்க என் பின்னாடி தானே வந்துட்டு இருந்தீங்க, நான் அதை பார்த்துட்டு தானே வந்துட்டு இருந்தேன். எப்பயும் பின்னாடி ஆள் வருவாங்கன்னு நினைச்சிட்டே இருக்காத. ம் சரி வா போலாம். அச்சு மெசேஜ் பண்ணியிருக்கான், எல்லாரும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வா. எப்பா என்ன அடி,
எவ்வளோ கோவம் வருது. இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ போச்சு. போகலாம். வசு அம்மா மாதிரி இருக்கு. ஆமாம், வசுந்தரா அம்மாவே தான். வசுந்தராமா? யோ யார் நீ? அதான் மேடமை பார்க்க முடியாது. போய. இல்லைங்க அம்மா. அதான் பார்க்க முடியாதுன்னு சொல்றோம்ல, அப்புறமா பார்க்கலாம். இல்லைங்க, ஒரு முக்கியமா. யோ உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வரனால தான் எங்களை மாதிரி பாடி கார்ட்ஸ் வச்சிருக்காங்க. சொன்னா ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். போய இங்க இருந்து. வசு அம்மா அழகே அழகு தான். இன்னும் எவ்வளோ அழகாக இருக்காங்க, அப்படியே இருக்காங்க அப்போ பார்த்த மாதிரியே. எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. போயா. ம் சாரி மேடம், நீங்க சாமி கும்பிட டிஸ்டர்ப். ஐயோ, நம்ம சந்தேகப்பட்டு சரியா போச்சு. செத்தாண்டா சேகர். நல்லா மாட்டினடா. முதல்ல நம்ம உங்க கண்ணில் மாட்டாம தப்பிக்கணும். எஸ்கேப்.